दूंगी मालकिन। रामी की चाची रोती हुई दोनों हाथों से आंचल पकड़े दादी माँ के पैरों की ओर झुकी. கொடுத்துட்றேம்மா கொடுத்துட்றேன் அப்படின்னு ராமியோட சித்தி கெஞ்சிக்கிட்டே அழுதுகிட்டே அவங்க கையை கும்பிட்டுட்டே பாட்டியோட காலை விழுந்துட்டு சொல்றாங்க, बिटिया की शादी है, आप न दया करेगी तो उस बेचारी का निस्तार कैसे होगा. ஸோ அழுதுட்டே அவங்க இந்த லேடி வந்து என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணோட கல்யாணம், ஷாதினா கல்யாணம், நீங்க கருணை காமிக்கலன்னா வேற யாரை காமிப்பான், பாவம் என் பொண்ணை நான் எப்படி கரை சேர்க்கறது, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்த லேடி அழறாங்க. ஹட் ஹட் அபி நஹாக்கே ஆ ரஹி ஹூ, தாதிமா பீச்சே ஹட் கை. ஸோ அந்த லேடி காலை விழுந்த உடனே பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, தள்ளிப்போ இப்போதான் நான் குளிச்சுட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு பாட்டி பின்னாடி போயிடுறாங்க. जाने दो दादी, मैंने इस अप्रिय प्रसंग को हटाने की गरज से कहा, बेचारी गरीब है, दे देगी कभी. ஸோ அப்ரியனா ரொம்ப அன்பிளசன்ட், அன்ஹாப்பி. ஸோ இது எல்லாமே வந்து ஆத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது பாட்டி திட்டுறது, அந்த லேடி வந்து பாட்டியோட காலில் விழுது, இதெல்லாமே கொஞ்சம் அன்பிளசண்ட்டான சினாரியோவாக இருந்தது. ஸோ ஆத்தர் வந்து அந்த இன்சிடெண்ட்டை எப்படியாச்சும் முடிக்கணுன்றதுக்காக அவங்க பாட்டி கிட்ட சொல்கிறாங்க, போனால் போட்டோம் பாட்டி அப்படின்னு. பேச்சாரி கரீப், அதாவது பாவம், அவங்க வந்து ஏழைப்பட்டவங்க, அவங்க கிட்ட இருந்தால் கொடுத்துருவாங்க. சல் சல் சலா ஹே சம்ஜானே. ஸோ ஆத்தர் வந்து பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே பாட்டிக்கு கோவம் வந்தது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போ நீ வந்து என்ன புரிய வைக்க வந்துட்டியா அப்படின்னு பாட்டி கோவப்படுறாங்க. मैं चुपके से आंगन की ओर चला गया. कई दिन बीत गए. मैं इस प्रसंग को एकदम भूल सा गया. ஸோ நான் வந்து அங்கேருந்து அமைதியாக வாசப்படி ஓரமாக வெளியே போயிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த இன்சிடெண்ட் நான் மறந்துட்டேன். நான் एक दिन रास्ते में रामी की चाची मिली. அப்போ ஒரு நாள் வழியில் வந்து நான் ராமியோட சாச்சியை பார்த்தேன். वह दादी को भूतो भलो दूधो नहाऊ का आशीर्वाद दे रही थी. ஆசீர்வாதனா பிளெஸ்ஸிங். ஸோ அவங்க வந்து பாட்டியை வந்து பிளெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. मैंने पूछा क्या बात है धनु चाची. ஸோ நானும் கேட்டேன், என்ன ஆச்சுப்பா, நீ போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து பாட்டி ஒன்று திட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு ராமி சாச்சி கிட்ட ஆத்தர் கேட்குறாங்க. तो उसने विह्वल होकर कहा, उरिन हो गई बेटा, भगवान भला करे हमारी मालकिन का. ஸோ அந்த லேடியும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஆத்தர் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உரின் हो गई बेटा. ரின் அப்படின்னா கடன், உரின்னா விதவுட் லோன். ஸோ என்னோட கடனை எல்லாமே வந்து வேவ் ஆஃப் பண்ணிட்டாங்க பாட்டி, கடவுள் வந்து அவங்கள எப்பயுமே நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. कल ही आई थी, पीछे का सभी रुपया छोड़ दिया, ऊपर से 10 रुपये का नोट देकर बोली. ஸோ நேற்று தான் வந்திருந்தாங்க பாட்டி, அண்ட் பழைய பாக்கி எல்லாத்தையும் வந்து அவங்க விட்டுட்டாங்க, அவங்க வேவ் ஆஃப் பண்ணிட்டாங்க. அண்ட் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக 10 ரூபாய் கையில் கொடுத்துட்டு சொன்னாங்க, देखो धन्नू, जैसे तेरी बेटी वैसे मेरी, 10-5 के लिए हंसाई ना हो. ஸோ 10 ரூபாய் கொடுத்துட்டு பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாரு தன்னு, உனக்கு எப்படி பொண்ணோ அதே மாதிரி தான் எனக்கும் பொண்ணு. ஸோ இந்த 5-10க்காக வந்து யாரும் சிரிக்கக்கூடாது, அசிங்கப்படக்கூடாது. ஆனால் பொண்ணோட கல்யாணம் வச்சுருந்தாங்க இல்லையா, அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, இந்த 5-10க்காக நம்ம அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு. தேவதா ஹே பேட்டா, தேவதா. ஸோ உன் பாட்டி வந்து கடவுள் தம்பி, கடவுள் அப்படின்னு அந்த லேடி ஆத்தர் கிட்ட சொல்கிறாங்க. उस रोज तो बहुत डांट रही थी, मैंने पूछा. ஸோ நானும் இதெல்லாம் சொன்ன உடனே நானும் கேட்டேன், அன்னைக்கு ரொம்ப திட்டிட்டு இருந்தாங்களே, உன்னை डांट रही थी ना, திட்டுறது. वह तो बड़े लोगों का काम है बाबू, रुपया देकर डांटे भी ना तो क्या लाभ. ஸோ அதுக்கு அந்த ராமி சாச்சி என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, அது பெரியவங்களோட வேலை தான் தம்பி, காசு கொடுத்துட்டு அவங்க திட்டலன்னா அப்போ என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறாங்க. मैं मन ही मन इस तर्क पर हंसता हुआ आगे बढ़ गया. तर्कना कमेंट. ஸோ நான் மனசுக்குள்ளவே வந்து ராமி சாச்சி கொடுத்த கமெண்ட், அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நினச்சி சிரிச்சிட்டு போயிட்டே இருந்துட்டேன். किशन के विवाह के दिनों की बात है. विवाह के 4-5 रोज पहले से ही औरतें रात भर गीत गाती हैं. ஸோ கிஷனோட கல்யாணம் நடக்கிற அந்த நாட்களில் தான், கல்யாணத்துக்கு ஒரு 4-5 நாள் முன்னாடியே வந்து லேடிஸ் எல்லாம் வந்து நைட் ஃபுல்லாக பாட்டு பாடுவாங்க. गीत गाती है ना, பாட்டு பாடுவாங்க. विवाह की रात को अभिनय भी होता है. यह प्राय एक ही कथा का हुआ करता है. उसमें विवाह से लेकर पुत्रोत्पत्ति तक के सभी दृश्य दिखाए जाते हैं. सभी पाठ औरतें ही करती है. ஸோ விவாஹ் கி ராத் அப்படின்னா கல்யாணம் நடக்கிற அந்த நைட்டுக்கு வந்து எல்லா லேடிஸும் வந்து ஆக்டிங் பண்ணுவாங்க. அபிநய் அப்படின்னா ஆக்டிங். அண்ட் இந்த ஒரு ப்ளே மாதிரி நடத்துவாங்க. அண்ட் இந்த ப்ளே மெயின்லி
மோஸ்ட்லி வந்து ஒரே ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்னென்னா கல்யாணம் நடக்கிறதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் எல்லா சினாரியோஸுமே வந்து லேடிஸ் வந்து எனாக்ட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ புத்திரோத்பத்தி அப்படின்னா குழந்தை பிறக்கிறது. मैं बीमार होने के कारण बारात में न जा सका. ஸோ எனக்கு உடம்பு சரி இல்லாதனால என்னால் வந்து பொண்ணு அழைப்புக்கு, பாராத்தனா பொண்ணு அழைப்புக்கு என்னால் போக முடியல. मेरा ममेरा भाई राघव दालान में सो रहा था. वह भी बारात जाने के बाद पहुंचा था. ஸோ மமேரா பாய் அப்படின்னா மாமாவோட பையன் அண்ட் அவன் பேர் என்னென்னா ராகவ். ஸோ என்னோட மாமா பையன் ராகவ் வந்து வராண்டார் தாலான் அப்படின்றது வராண்டால தூங்கிட்டு இருந்தான் அவன். அதனால அவனாலையும் வந்து பொண்ணழைப்புக்கு போக முடியல. ஸோ எல்லாரும் கிளம்பிட்டு பிறகு தான் அவனும் அங்கே வந்தான். औरतों உஸ் பர் आपत्ति की. ஸோ இது வந்து ஒரு லேடிஸ் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால ஆத்தரையும் அவனோட தம்பியுமே வந்து அங்கே இருக்கிறதுக்கு லேடிஸ் அலோவ் பண்ணல அண்ட் அவங்க வந்து ஆப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாங்க. आपत्ति அப்படின்னா ஆப்ஜெக்ஷன். दादी माँ बिगड़ी लड़के से क्या पर्दा, लड़की और ब्रह्मा का मन एक सा होता है. ஸோ பிகிடின்றது கோவப்படுறது. ஸோ பாட்டிமா கோவப்பட்டாங்க. அங்கே இருக்கிற லேடிஸ் வந்து இங்கே 2 பேரையும் வந்து அங்கே இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணாத போது கோவப்பட்டு பாட்டிமா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பசங்க கிட்ட ஏன் நீங்கள் வெக்கப்படுறீங்க, பசங்க என்ன பண்ணாங்க, சின்ன பசங்க தானே. ஸோ பசங்களும் கடவுளும் ஒரே மாதிரி தான், அவங்களோட மனசு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பிரம்மான்றது இங்கே கடவுளை சொல்கிறாங்க பாட்டி. मुझे भी पास ही एक चारपाई पर चादर उड़ाकर दादी माँ ने चुपके से सुला दिया था. ஸோ என்னையும் பாட்டி என்ன பண்ணாங்க, அங்கே பக்கத்துலேயே ஒரு கட்டில் இருந்தது. சார்பாயின்னா கட்டில் மேலே என்னை படுக்க வச்சு பெட்ஷீட் போய்த்திட்டு யாருக்கும் தெரியாமல் நான் அங்கேயே தூங்க வச்சுட்டாங்க. ஸோ சாதர்னா பெட்ஷீட். படி ஹசி ஆ ரஹி थी. யாருக்கும் தெரியாமல் நாங்கள் படுத்துட்டு இருந்தேன். ஏன்னா லேடிஸ் வந்து அங்கே அலோவ் பண்ணல. இருந்தாலும் பாட்டிமா வந்து என்னை அங்கேயே யாருக்கும் தெரியாமல் படுக்க வச்சுட்டாங்க. ஸோ அங்கே நடக்கிறதெல்லாம் கேட்டு எனக்கு பயங்கரம் சிரிப்பு வந்தது. ஹசி ஆ ரஹி थीனா சிரிப்பு வந்தது. सोचा कहीं जोर से हंस दूं, भेद खुल जाए तो निकाल बाहर किया जाऊंगा, पर भाभी की बात पर हंसी रुक न सकी और भांडाफोड़ हो गया. ஸோ அங்கே எல்லாம் பேசிட்டு இருக்கிறத கேட்டு இவருக்கு பயங்கர சிரிப்பு வந்தது. ஸோ இவர் யோசிச்சுட்டே இருக்காரு, ஒருவேளை நான் சிரிச்சிட்டா கண்டிப்பாக என்னை இங்கேருந்து வெளியே துரத்திடுவாங்க. ஆனாலும் எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தாரு. இருந்தாலும் இந்த லேடிஸ் வந்து அங்கே ஏதோ சொல்லிட்டு இருக்கும் போது ஆத்தர் வந்து தன்னுடைய சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர் சிரிச்சிட்டாரு அண்ட் எல்லாருக்கும் அவர் அங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. தேபு கி மானே சாதர் கீஞ்ச்லி. ஸோ ஆத்தர் சிரிச்சிட்டு இருந்ததை கேட்ட உடனே தேபுவோட அம்மா வந்து அவனோட பெட்ஷீட் இழுத்துட்டாங்க. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கஹோ தாதி ये बच्चा कौन सोया है, बेचारा रोता है शायद, दूध तो पिला दूं. ஸோ ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி அந்த லேடி வந்து பாட்டிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்லுங்க பாட்டி, இந்த குழந்தை யாரோடது, அழுதுட்டு இருக்கான் போல இருக்கே, பால் கொடுக்கலாமா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. हाथापाई शुरू हुई, दादी माँ बिगड़ी, लड़के से क्यों लगती है. ஸோ அங்கே வந்து ஒரு சண்டையே ஆரம்பிச்சிருச்சு. இவங்க இழுக்க அவங்க இழுக்கன்னு ஒரு சீனே கிரியேட் ஆயிடுச்சு. இதை பார்த்தோன்னே பாட்டிமா அவங்கள சத்தம் போடுறாங்க. என்னன்னா, ஏன் இந்த பையன்கிட்ட நீங்கள் சண்டை போடுறீங்க, சின்ன குழந்தைகிட்ட போய் ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்ற மாதிரி பாட்டிமா கத்துறாங்க. सुबह रास्ते में देबू की माँ मिली. कल वाला बच्चा भाभी. मैं वहाँ से जोर से भागा और दादी माँ के पास जा खड़ा हुआ. ஸோ காலையில் வழியில் வந்து தேபுவோட அம்மாவை பார்த்தாங்க ஆத்தர். அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லேடிஸ் வந்து சொல்கிறாங்க, நேற்று பார்த்தோம் இல்லையா அந்த பையன் தானே பாபி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத கேட்டோடனே ஆத்தர் என்ன பண்ணாரு, ஓடி போய் பாட்டி பின்னாடி போய் நின்றுக்கிட்டாரு. वस्तुतः किसी प्रकार का अपराध हो जाने पर जब हम दादी माँ की छाया में खड़े हो जाते अभयदान मिल जाता. ஸோ நார்மலி நம்ம எதையாச்சும் தப்பு பண்ணோம், அபராதனா தப்போ இல்லை சில விஷயம் எதனா பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், பாட்டி பின்னாடி போய் ஒழிஞ்சிப்போம். அப்போ நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த சிச்சுவேஷன்லையுமே வந்து ஆத்தர் போய் பாட்டி பின்னாடி நின்றுக்கிட்டாரு. स्नेह और ममता की मूर्ति दादी माँ की एक एक बात आज कैसी कैसी मालूम होती है. ஸோ ஸ்னேகனா பாசம், மம்தானா மதர்லி லவ். ஸோ இங்கே ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட பாட்டி வந்து ஒரு பாசம் அண்ட் தாய்மையோட ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தாங்க. அண்ட் அவங்க சொன்ன ஒரு விஷயமும் வந்து எனக்கு இப்போ தான் புரியுது. परिस्थितियों का वात्या चक्र जीवन को सूखे पत्ते सा कैसा नचाता है, इसे दादी माँ खूब जानती थी. सूखे पत्ते அப்படின்னா காஞ்சி போன இலை, அண்ட் பரிஸ்தித்தியா அப்படின்னா சர்க்கம்ஸ்டன்சஸ், வாத்தியா சக்கரனா இன்சிடென்ட். ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கிற நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நம்மளை வந்து ஒரு காஞ்சி போன இலை மாதிரி ஆட்டி வைக்கும். அண்ட் இது வந்து பாட்டிமாக்கு நல்லாவே தெரியும். दादा की मृत्यु के बाद से ही वे उदास रहती. ஸோ தாத்தா இறந்த பிறகு பாட்டிமா எப்பயுமே வந்து சோகமாகவே இருப்பாங்க. உதாசனா வெரி அன்ஹாப்பி. संसार उन्हें धोखे की टट्टी मालूम होता. धोखा ना ஏமாற்றம். ஸோ
சன்சாரனா வேர்ல்ட். ஸோ இந்த வேர்ல்டு, இந்த உலகமே வந்து அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக தெரிஞ்சுது. தாதா நே உன்ஹே ஸ்வயம் ஜோ தோக்கா தியா, ஏன்னா தாத்தாவே வந்து அவங்கள ஏமாத்திட்டாங்க. ஸோ எதுக்கு இப்படி சொல்றாங்கன்னா, வே சதா உன்னை ஆகே பேஜ்கர் अपने पीछे जाने की झूठी बात कहा करते थे. ஸோ ஏன்னா தாத்தா வந்து எப்பவுமே பாட்டிக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இறந்த பிறகுதான் நான் இறப்பேன், அதாவது உன்னை ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிட்டு தான் நான் பின்னாடி வருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா தாத்தா ஃபர்ஸ்ட் இறந்ததுனால பாட்டி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தாத்தாவே என்ன ஏமாத்திட்டாரு. दादा की मृत्यु के बाद कुकुरमुत्ते की तरह बढ़ने वाले मुंह में राम बगल में छुरी वाले दोस्तों की शुभचिंता ने स्थिति और भी डावाडोल कर दी. ஸோ குக்குர்முத்தான்றது என்னன்னா மஷ்ரூம். ஸோ மஷ்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வளராது, அது வந்து கொத்து கொத்தா நிறைய வளரும். மூமே ராம் பகல்மே சுரின்றது முஹாவரா, அதாவது ஒரு இடியம். இதோட மீனிங் என்னன்னா டபுள் ஃபேஸ்டு பீப்புள். ஸோ நம்ம முன்னாடி வந்து நல்லா பேசுகிற மாதிரியே இருக்கும், பட் பின்னாடி வந்து நமக்கு கெடுதல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, தாத்தா இறந்த பிறகு பாட்டியோட லைஃப்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்விஷர்ன்ற பேர்ல வந்து நிறைய பேர், அதாவது எப்படி மஷ்ரூம் வளருதோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாட்டி கூட வந்து ஒட்டிக்கிட்டாங்க. அண்ட் இவங்கெல்லாம் வந்து அங்க இருக்கிற சுச்சுவேஷனை வந்து இன்னும் வேர்ஸ்ட் ஆக்கிட்டாங்க. दादा के श्राद्ध में दादी माँ के मना करने पर भी पिताजी ने जो अतुल संपत्ति व्यय की वह घर की तो थी नहीं. ஸோ தாத்தா இறந்த பிறகு ஸ்ராதனா டெத் ஆனிவர்சரி. ஸோ அவங்களோட டெத் ஆனிவர்சரியில் வந்து பாட்டிமா வந்து வேணான்னு சொல்லியுமே வந்து ஆத்தரோட அப்பா வந்து நிறைய காசு செலவு பண்ணாரு. அண்ட் அந்த காசு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் மணியில் அவங்க கடை வாங்கின காசு அது. தாதிமா அக்சர் உதாஸ் ரஹா கர்த்தி மாக் கே தின் தே. ஸோ பாட்டிமா வந்து தாத்தா இறந்த பிறகு ரொம்ப சேடாகவே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாகன்றது என்னன்னா மிட் ஜனவரி டு மிட் ஃபெப்ரவரி மந்த் தான் வந்து மாக். அண்ட் அப்போ வந்து பயங்கர குளிராக இருக்கும். कड़ाके का जाड़ा पड़ रहा था, पछुआ का सन्नाटा और पाले की शीत हड्डियों में घुस पड़ती. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கர குளிராக இருக்கும். அண்ட் அந்த குளிர் வந்து நமக்கு எலும்புக்குள்ளவே நுழையிற மாதிரி இருக்கும். शाम को मैंने देखा दादी माँ गीली धोती पहने कोने वाले घर में एक संदूक पर दिया जलाए हाथ जोड़कर बैठी है. ஸோ ஈவினிங் நான் என்ன பார்த்தேன்னா, பாட்டி வந்து ஈரமான புடவை கட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் ஓரத்துல வந்து ஒரு பாக்ஸ் மேல விளக்கு ஏத்திட்டு அங்க கை எடுத்து கும்பிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உன்கி ஸ்னேஹ கத்தார் ஆँखों में मैंने आंसू कभी नहीं देखे थे. ஸோ அவங்களோட அன்பான கண்ணில் வந்து நான் இது வரைக்கும் கண்ணீர் பார்த்ததே இல்லை. मैं बहुत देर तक मन मारे उनके पास बैठा रहा. उन्होंने आंखें खोली, தாதிமா மேனே தீரே சே கஹா. ஸோ நான் ரொம்ப நேரம் வரைக்கும் அங்கேயே அவங்க பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருந்தேன். அவங்க கண்ணு திறந்த உடனே அவங்கள நான் கூப்பிடுறேன், தாதிமா அப்படின்னு கூப்பிட்டு மெதுவாக கூப்பிடுறேன் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. கியா ஹே ரே தூ யஹா கியூ பேட்டா ஹே. பாட்டிமா கேட்குறாங்க, என்னப்பா இங்கே ஏன் உட்காந்துட்டு இருக்கேன்? दादीमा एक बात पूछूं बताओगी ना, मैंने उनकी ஸ்னேகபூர்ண ஆँखों की ओर देखा. ஸோ ஆத்தர் கேட்குறாரு, பாட்டிமா ஒரு கேள்வி கேட்கட்டா அவங்க கிட்ட, சொல்லுவீங்க இல்லையா அப்படின்னு அவங்களோட அன்பான கண்ணில் வந்து பார்த்து ஆத்தர் கேட்குறாரு. क्या है पूछ. பாட்டி சொல்கிறாங்க, என்ன கேட்குறமோ கேளு. तुम रोती थी, நீ அழுதுட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஆத்தர். दादीमा मुस्कुराई. பாட்டி சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, पागल तूने अभी खाना भी नहीं खाया ना, चल चल. பைத்தியம், நீ இன்னும் சாப்பிடவே இல்லைல்ல, வா சாப்பிடலாம். धोती तो बदल दो दादीमा मैंने कहा. புடவையாச்சும் மாத்திக்கோ பாட்டி அப்படின்னு நானும் சொன்னேன். मुझे सर्दी गर्मी नहीं लगती बेटा, वे मुझे खींचती रसोई में ले गई. எனக்கு குளிரோ புழுக்கமோ எதுவுமே எடுக்காதுப்பா இப்படி சொல்லிட்டு என்ன கிச்சனுக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. सुबह मैंने देखा चारपाई पर बैठे पिताजी और किशन भैया मन मारे कुछ सोच रहे हैं. ஸோ காலையில் எந்திரிச்சோடனே நான் என்ன பார்க்குறேன்னா, அங்கே கட்டிலில் அப்பாவும் கிஷன் பையாவும் ரெண்டு பேரும் ஏதோ கவலைப்பட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. दूसरा चारा ही क्या है बाबू बोले. ஸோ அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஆத்தரோட அப்பா, வேற வழியே இல்லைப்பா, कोई रुपया देता नहीं, कितने के तो अभी पिछले भी बाकी हैं, वे रोने रोने से हो गए. யாருமே காசு கொடுக்கறது இல்லை, அண்ட் ஏற்கனவே வாக்கின காசே நம்ம இன்னும் திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸ் வந்து அழற மாதிரி ஆயிடுச்சு. रोता क्यों है रे, दादी माँ ने उनका माथा सहलाते हुए कहा. मैं तो अभी हूँ ही. ஸோ அழாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா அவங்க நெத்தியை தொட்டு கன்சோல் பண்ணிட்டே சொல்றாங்க, நான் இருக்கேன்ல கவலைப்படாத அப்படின்னு.
उन्होंने संदूक खोलकर एक चमकती सी चीज निकाली. அவங்க வந்து பாக்ஸ் ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு ஷைனிங்கான ஒரு பொருளை வெளியே எடுத்தாங்க. तेरे दादा ने ये कंगन मुझे इसी दिन के लिए पहनाया था, उनका गला भर आया. ஸோ உங்கள் தாத்தா வந்து இந்த நாளுக்காக தான் வந்து எனக்கு இந்த வலையில் போட்டு விட்டாங்க. இதை சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க இமோஷ்னல் ஆயிட்டாங்க. मैंने इसे पहना नहीं, इसे सहेज कर रखती आई हूँ, यह उनके वंश की निशानी है. நான் வந்து இதை போட்டதே இல்லை, இதை பத்திரமா வச்சிட்டு இருக்கேன் நான். இது வந்து நம்ம வம்சத்தோட ஞாபகார்த்தமாக வச்சிட்டு இருக்கேன். उन्होंने आंसू पोंछकर कहा, पुराने लोग आगा पीछा सब सोच लेते हैं बेटा. இதை சொல்ல உடனே அவங்க கண்ணை தொடச்சிட்டு அவங்க கண்ணீரை தொடச்சிட்டு சொல்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாத்தையும் முன்னாடி பின்னாடி பார்த்து நமக்கு நல்லது தான் செய்வாங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சச்முச் முझे दादी माँ शाप भ्रष्ट देवी सी लगी. ஸோ நிஜமாவே என்னோட பாட்டி வந்து எனக்கு ஒரு கடவுள் மாதிரி தெரிஞ்சாங்க. அண்ட் எந்த மாதிரி ஒரு கடவுள்னா நம்மளோட சாபத்தை தீக்கிற ஒரு கடவுளாக தெரிஞ்சாங்க. துந்த்லி சாயா விலீன் ஹோ கயி. என் கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு பிளரான இமேஜ் வந்து இப்போ காணாமல் போயிடுச்சு. அதாவது சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆத்தர் வந்து அவங்களோட பாட்டிமா பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ வந்து அவர் ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டார். அண்ட் அந்த இமேஜ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. मैंने देखा दिन काफ़ी चढ़ाया है. ஸோ நினைவு வந்த பிறகு நான் என்ன பார்க்குறேன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. पास के लंबे खजूर के पेड़ से उड़कर एक कौवा अपनी घिनौनी काली पंखे फैलाकर मेरी खिड़की पर बैठ गया. பக்கத்தில் இருக்கிற ஒரு நீளமான இருக்கிற பனை மரத்துலேருந்து ஒரு காக்கா பறந்து வந்து என்னோட ஜன்னல் மேலே வந்து உட்காந்துச்சு. அண்ட் அதோட விங்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது, ரொம்ப கருப்பாக கேவலமாக இருந்தது. हाथ में अब भी किशन भैया का पत्र कांप रहा है. ஸோ என்னோட கையில் வந்து கிஷன் பையா எழுதின லெட்டர் இருந்தது. அண்ட் என் கை வந்து நடுங்கிட்டு இருந்தது. காலி சீட்டியும் சி கத்தாரே धूमिल हो रही है. அந்த லெட்டரில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் வந்து எறும்பு மாதிரி கலைஞ்சி போயிட்டே இருந்தது. அதாவது அந்த லெட்டர்ஸ் எல்லாம் என் கண்ணுக்கு தெரியாமல் பிளர் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. என்னால் அதை ரீட் பண்ணவே முடியல. आंखों पर विश्वास नहीं होता, मन बार बार अपने से ही पूछ बैठता है, क्या सचमुच दादी माँ नहीं रही. ஸோ என்னால் வந்து இது நம்பவே முடியல. என் மனசு திரும்ப திரும்ப என்னையே கேட்குது, நிஜமாவே பாட்டிமா இல்லையா அப்படின்னு.